ராமநாதன் என்ன சொன்னால், டு நாட் சப்போர்ட் சினிமா லீடர் விஜய் அப்படிங்கிறாங்க. நம்மளோட தமிழக அரசியல் தலைவர்கள், பெரும்பாலான தலைவர்கள் சினிமாவில் இருந்து தாங்க வந்திருக்காங்க. அரசியலுக்கான பல்கலைக்கழகமாக சினிமா இருக்குது. திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள்ல இருந்து அரசியலில் என்னெல்லாம் நடக்கு, எப்படியெல்லாம் கொள்ளைகள் நடக்கு, இதெல்லாம் சினிமா படத்தை வச்சே மக்கள் தெரிஞ்சுக்கிடலாம். உதாரணத்துக்கு ரமணான்னு ஒரு திரைப்படம், மருத்துவமனையில் எப்படி கவனிக்கிறாங்க, ஒரு இறந்து போனவரை வச்சு எப்படி பணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் திரு விஜயகாந்த் அவர்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் எல்லா விஷயத்துலேயும் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னா அதுக்கு சினிமாவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அங்கே இருந்து தான் பெரும்பாலான தலைவர்கள் வர்றாங்க. அறிஞர் அண்ணாவிலேருந்து எடுத்துக்கோங்க. அறிஞர் அண்ணா சினிமா துறையில் கதைகள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சினிமா துறையில் இருந்து தான் வந்திருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருந்து வந்திருக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா அவங்களும் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் எதிர்கட்சியாக இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்து வந்திருக்காரு. எத்தனையோ நடிகர்கள், திரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு, டி ராஜேந்தர் வந்திருக்கிறாரு. இப்படி ஏராளமான நடிகர்கள். நம்ம நடிகர்